கன்னி ராசி இவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? தொழில் நல்லா இருக்குமா? அவங்களோட குடும்பம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? கன்னிராசிக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னு சொல்லி இந்த வருஷம் பார்த்தோம்னா, அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை நாம் சொல்கிறோம். இது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி பெரிய பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா, அது ஒரு பிரமாணப்படி ஒரு டெக்னிக்கலாக சொல்கிறேன், நம்ம புரிஞ்சுக்கிறதோ கூட, பட் சொல்ல வேண்டியது கடமை. 5 கூடிய ஒரு 7க்கு போகும்போது யோகத்தை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் கன்னியா லக்னத்துக்கு, கன்னியா ராசிக்கு சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஒருதலை காதல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த வருஷம் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. அந்த லவ் சக்ஸஸ் ஆகிடும். மெயினாக அந்த வருஷம் கன்னிக்கு பார்த்தெல்லாம் கல்யாணம் ஆகாத கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் திண்ணையில் கிடந்து திடுக்குன்னு கல்யாணமாங்கிற மாதிரி அவளுக்கு கல்யாணம் இந்த வருஷம் கன்ஃபார்ம்டு. ஏதோ ஒரு ரீதியில் ஒன்று வீட்டில் பெரியவங்க பார்த்து முடிக்கக்கூடியதோ, இல்லை இவங்க லவ் பண்ணக்கூடியதோ, லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறதோ, அந்த லவ் 2 பேர்கிட்ட சம்மதத்தோட சக்ஸஸ் ஆகிறதோ, அந்த மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இவங்களுக்கு குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் கண்டிப்பாக கிடைக்கும். லைஃப்லையே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒன்று பண்ண போகிறாங்க இந்த வருஷம் கன்னிராசி. அது வீடு மண்மனை வாகனம் வாங்குறதா இருக்கலாம், தொழில் உத்தியோகமாக இருக்கலாம். ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், அதாவது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், ஒரு பாசிட்டிவான அச்சீவ்மெண்ட் இந்த வருஷம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க பண்ணுவாங்க. நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. அது மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கும்போது இந்த ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த அதாவது 3 விஷயம் சொல்லலாம். அயன சயன போகம்னு சொல்லுவோம். ஒன்று பயணம், இன்னொன்று தூக்கம், இன்னொன்று ஒரு இந்த சாப்பாடு, இந்த மாதிரியான நேரங்களில் நம்மளுடைய சிந்தனையை ஒரே ஒரு முகத்தில் வச்சுருக்கணும். இல்லைன்னா கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ பயணம், தூக்கம், சாப்பாடு, இந்த 3 நேரத்துலையும் இப்போ பயணம் போகிறோன்னா பயணத்தில் முழு கவனமும் இருக்கணும். இப்போ பயணம் போய்கிட்டு இருக்கும்போது வீடை பற்றி நினைக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி தூங்க போகும்போது நிறைய யோசிக்கிறது, பியாண்ட் த லிமிட் திங்க் பண்ணுறது, அதெல்லாம் இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனம் இருக்கணும். ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோன்னே சில பேருக்கு மறந்து போயிடுறது கூடிய தன்மை. ஸோ இந்த 3 விஷயங்கள் அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். தொழில் உத்தியோகம் இந்த வருஷம் அவங்களுக்கு டாப்.